இல்லை நான் கிளம்புறேன் ஊருக்கு நேராச்சு. இல்லை உள்ள சத்தம் கேட்குறாங்க, நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க. என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை. நீங்கள் அடிச்சு விட்டீங்க, எதுவும் இதாகி போச்சுன்னு வாங்கினே கூட இங்கே கூட வாங்கினே. கிளம்புறேன் நேராச்சு. வெளியூர் வேலைக்கு சென்றுவிட்டு வரும்போதெல்லாம் குடும்ப பிரச்சனை. கழுத்தில் குத்தி கொலை. தாயை இழந்து தவிக்கும் 2 பிள்ளைகள். காலையில் கூட 2 பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் போகும்போது பார்த்தாங்க. பாப்பா அப்பா ஊருக்கு போய்ட்டு அவர் சொல்லிட்டு தான் போனார். போன கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி 2 பேருக்கு நடந்த சண்டையில் அவருக்கு குத்திட்டார். ஏற்கனவே ரொம்ப நாளாகவே இருந்துச்சு சண்டை. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியலை. கேமராவில் பார்த்தாலும் பையை தூக்கிட்டு கட்ட பையை தூக்கிட்டு எங்கேயோ போனோமான்னு வீடியோ மட்டும் காட்டினாங்க. எங்கே போயிருக்காருன்னு தெரில. போலீஸ் இனிமேல் தான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எங்களுக்கு சீக்கிரமாக. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் முருகன் காலனியில் வசித்து வருபவர் 30 வயதுடைய திருமலைக்குமார் கோவையில் அச்சகம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி 27 வயதுடைய ராஜலட்சுமி. இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஒரு மகனும் 8 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. வெளியூரில் வேலை பார்க்கும் திருமலைக்குமார் சிவகாசிக்கு செல்லும் போதெல்லாம் தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கோவையில் இருந்து சிவகாசிக்கு வந்திருந்த திருமலைக்குமார் இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரமடைந்து மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். ராஜலட்சுமி உயிருக்கு போராடி அலறவே வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் ராஜலட்சுமி இறந்து கிடந்திருக்கிறார். அப்போது திருமலைக்குமார் வீட்டை விட்டு வெளியேறும் போது கையில் ஒரு பையை வைத்துக் கொண்டு சர்வசாதாரணமாக கொலையை செய்துவிட்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரிடம் சிலர் என்ன என கேட்க ஒன்றுமில்லை என சர்வசாதாரணமாக தலையை அசைத்து கொண்டு அவர் நடந்து செல்லும் காட்சி பதிவாகி இருக்கிறது. ராஜலட்சுமியின் உடல் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட காவல்துறையினர் கொலை நடந்த வீட்டில் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் மூலமாகவும் விசாரணை மேற்கொண்டனர். தப்பியோடிய திருமலைக்குமாரை வலைவீசி தேடி வருகிறார்கள்.